विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் சூத்திரம் காரியக மீமாம்சா சாஸ்திரத்துல பிரம்ம விசாரமானது ஆரம்பிக்கப்படுகிறது. இங்க இருக்கு சூத்திரத்துல வாக்கியம் புரியணும்னா பதங்கள் புரியணுமோ இல்லையோ, அதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியணுமோ இல்லையோ. அதாங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்துல. பிறகுன்னு அர்த்தம், ஆரம்பம்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம், முழுமையாகனு ஒரு அர்த்தம், கேள்வின்னு ஒரு அர்த்தம். இத்தனை அர்த்தங்கள்ல அதாங்கிற பதமானது உபயோகிக்கப்படுகிறது. அதுல எந்த அர்த்தம் பொருந்துமோ அதை எடுத்துக்கணும். மங்களம்ங்கிற அர்த்தமானது மங்களம் அதனால பிரம்ம ஜிக்ஞாசான்னா சரியா வரல. கேள்வியில கேள்வி அதனால பிரம்ம ஜிக்ஞாசான்னு சரியா வருதா? வரல. இதற்கு முன்னால இது நடந்தது, இதற்கு பின்னால இதுங்கிறதும் சரியா வரல. அப்ப எதுதான் ஆரம்பிக்கிறது, என்ன அர்த்தம் தான் ஆரம்பிக்கிறதுன்னா பிறகுங்கிற அர்த்தத்தை கொள்ளலாம்ங்கிற. சரி, பிறகுன்னா எதற்கு பிறகுன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏதோ ஒண்ணு பண்ணின பிறகு சார், எழுந்த பிறகு, காமிச்சா பிறகு, குடித்த பிறகு, பூஜை பண்ண பிறகு அப்படின்னு வந்தா சரியா வருமா? வராது. சரி, வேதாத்தியனம் முடித்த பிறகுன்னா வேதாத்தியனம் முடித்தவ யாராவது வேதாந்தத்துக்கு வராளா? அப்படி வந்து வேதத்துக்கு எவ்வளவு ஜனம் இருக்கணும்? அது ஜெனரல் குவாலிபிகேஷன், அவ்வளவுதான். சமானம். பிராமணனா இருக்கணும்னா வேதாத்தியனம் பண்ணணும், அவ்வளவுதான். அது போறாது. சரி, கர்ம ஜிக்ஞாசா பண்ணின பிறகு வேதார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு எது கர்மம் ஏது அகர்மம் ஏதுன்னு புரிஞ்சிட்ட பிறகு வரட்டமே அப்படின்னு கேட்டா அதுவும் வர முடியாது. ஏன்னா கர்ம ஜிக்ஞாசா ஆனதுதான் பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணணும்னு இருந்தா கர்ம ஜிக்ஞாசா இல்லாம சில பேருக்கு பிரம்ம ஜிக்ஞாசா வந்துருக்கு. இது அதுக்கு காரணம்னா பால் இல்லாம தயிர் வருமா? வராது. அதே போல கர்ம ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசுக்கு காரணம்னு சொல்லப்படாது. காரணமே வேண்டாம் சார், இது ஆனப்புறம் இது பண்ணுன்னு சொல்லியிருக்கு, அப்படித்தானே இருக்கு. பருவ சாதம் சாப்பிட்டா அப்புறம் தானே ரசம் சாதம் சாப்பிடுறது. முதலே ரசம் சாதம் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு அப்புறமா பருவ சேர்க்கிறேன். இதுவும் தான் இது ஒரு கிரமம் இருக்கு, இப்படிதான் பண்ணணும். நம்ம என்ன இந்த கிரமம் எங்கே சார் இருக்க? அப்படி சொல்லவே இல்லையே. ஹிருதயா தேவதானாம் இதயத்தை முதல்ல புட்டு வை, அதுக்கப்புறம் நாட்டை, அதுக்கப்புறம் வட்டத்தலத்தை இப்படி தனித்தனியே பிரித்து வை அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கேன். அதே போல மீமாம்ச சாஸ்திரம் வாசிக்கிறதுல வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும் சொல்லியிருக்காங்க, சொல்லல சார். இது அதுக்கு அங்கம் சார், அங்கத்தை பண்ணிட்டானா அங்கேயே பண்ணணும். அது பண்ணாம இது எப்படி பண்றது அப்படின்னா இது அதுக்கு அங்கம்னு சொல்லியிருக்கா, அதுவும் சொல்லல. யார் எதை பண்றாளோ அவாதான் இதை பண்ணணும்னு அதிகிருத்த அதிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவைகளும் இல்லை. அதோட மட்டும் இல்லை, அந்த ரெண்டு சப்ஜெக்டுக்கு சிமிலாரிட்டி இல்லை. சிமிலாரிட்டி இது மாதிரி அது அனுப்பம் அது சொல்லலாம். தர்மமானது நம்ம அனுஷ்டானம் பண்ணினதுதான் பிறக்கிறது. பிரம்மமானது முன்னாலேயே இருக்கு. நீங்க வேதாந்த வாக்கியங்கள் மாதிரி பிரம்மமாக இருக்கு. ஒண்ணு பிறக்க போறது, ஒண்ணு எப்பொழுதுமே இருக்கு. தர்மத்துக்கு என்னதான் பிரயோஜனம்? ஸ்வர்க்கம் பிரயோஜனம், மறுபடியும் இறங்கி வரணும். பிரம்மத்துக்கு என்னதான் பிரயோஜனம்? பிரம்ம ஞானத்துக்கு நிச்சயம் மோட்சம், திரும்பி வர வேண்டியதில்லை. தர்மத்தை சொல்லக்கூடியதான கட்டளை இன்ஜெக்ஷன் என்ன பண்றது? ஒரு மனுஷனை தூண்டிக்கொண்டே பிரவர்த்திக்கிறது. எப்ப எதை சொன்னாலும் இதை பண்ணு அப்படின்னு தூண்டுறது. வேதாந்தம் அப்படி ஒன்றும் இல்லை. உள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது பிறகு இதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன சார், எதற்கு பிறகுன்னு சொல்ல முடியல. அப்ப எதற்கு பிறகுன்னு சொல்லலாம். பிறகுன்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன், வேற அர்த்தம் பொருந்தல.
குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதற்கு பிறகு என்னது நித்யானித்ய வஸ்து விவேகா முதல் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது இஹாமுத்ரார்த்த பலபோக விராக 2. மூணாவது சமதமாதி சாதன சம்பத். 4வது முமுட்சுத்வம். இந்த 4 இருந்தால் நிச்சயமாக வேதாந்த விசாரத்துக்கு அதிகாரம் உண்டு. இந்த 4 இல்லைன்னா இந்த பக்கமே வரமாட்டான். ஆகையால் இந்த 4க்கு பேராது அப்படிங்கிற இந்த 4 எங்கிட்ட சொல்லி இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதோ ஆட்டாச்சு வந்து கொண்டு வந்த என்ன அர்த்தம்? எங்கேயாவது சொல்லியிருக்கிற மாதிரியா இருக்கப்பா. பரிச்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதக்ருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிஜஸ்தே சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு முண்டகோபனிஷத்து. பரிச்சலோகான் உலகங்களெல்லாம் பரீட்சை பண்ணி அனலைஸ் பண்ணி, பரீட்சைன்னா எக்ஸாமினேஷன் இல்ல, அனலைஸ் இது இப்படியா அது அப்படியா என்ன ஏது அப்படின்னு யோசனை பண்ணி பண்ணி பரீட்சலோகான் கர்மசிதான் எத்தனையோ செயல்களை பண்ணி பண்ணி இருக்கோம். இதனால வரக்கூடியதான பலன்களை எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோமையானா நமக்கு என்ன தெரியறதுன்னு, நீங்க எதை அடைகிறதோ அதை அனித்தியம். எது நம்ம கட்டினாலும் எதை சம்பாதிச்சாலும் அனித்தியம். சாஸ்வதமா இருக்கா? எதுவுமே இல்லையே. ஒவ்வொரு காலத்துல ஏதோ இது பண்றோம். வீடு நித்தியம் நினைக்கிறோம், வேற ஏதோ நித்தியம் நினைக்கிறோம். எல்லாம் அனித்தியம். பிக்சட் அசெட்னு கணக்குல வாச்சோம், காமர்ஸ் வச்சிருப்ப. இப்ப அன்பிக்சட் டிபாசிட்ங்கிறோம். பிக்சட் டிபாசிட் வந்து முன்னாடி யூஎன்ல போட்டோம். என்ன ஐயா பண்றது விவகாரம்? இப்ப எது பிக்சட் நீங்க சொல்ல போறேன்? உலகம் முழுக்கவே அநித்தியமா இருக்க. நித்தியமா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். இது எல்லாமே அநித்தியம். இதுதான் அறிஞர்கள் உலகங்களை எல்லாம் பார்த்தது, பரீட்சை பண்ணினது. இந்த பரீட்சை பண்ணினதுனால்தான் பரீட்சித்து மகாராஜா ஆயிட்டார். கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரம் போட்டான். உலகத்துல பாண்டவாலே இருக்கப்படாது, பாண்டு வம்சத்துல சேர்ந்தவா யாருமே இருக்கப்படாது அப்படின்னு அபாண்டவாஸ்திரம் போட்டான். அந்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அது கோபத்துக்காக வந்துட்டே இருக்கு. பாண்டவாள் எங்க இருக்கா? பஞ்ச பாண்டவாள் எல்லாம் ஆயிடுச்சு, யுத்தங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. 18வது நாள் ராத்திரி பாண்டவாள் இருக்கிற இடத்துக்கு வச்சு பகவானுக்கு எல்லாமே தெரியும். கபட நாடக சூத்திரதாரி என்ன பண்ணினா பாண்டவாள் பக்கத்திலே இவர் இருக்கலாம். நம்ம 5 பேர் இங்க இருப்போம் அப்படின்னு அர்த்தம். இவன் வேகமா அஸ்திரம் வருது, பகவான் கிட்ட வந்தது நின்று போச்சு. அது பிரம்மாஸ்திரம். இவர் மகாவிஷ்ணு வர முடியுமா? அங்கே நிக்கிறது. இவரும் போகல அவளை விட்டு. அவள் தூக்கம் வருதுன்னா இருந்தும் நான் இங்கே இருக்கேங்கிற பாருங்க பகவானுடைய ஒரு கருணை. என்ன போல எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்தது. இனிமேல நம்ம இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல, பகவான் இருக்கிறவருக்கு நம்ம வேலை செய்ய முடியும். பகவானும் போறா போல இல்ல, எவ்வளவு நேரம் சார் காத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு வேற எங்கேயாவது பார்ப்போம்னு போன. அடுத்ததாக பாண்டவ வம்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான். என்னது? நீ பாண்டவாள் கிருஷ்ணார்பணம் சொல்லப்பட்டா இருக்கிறவா யாருன்னு உத்தர கர்ப்பத்துல இருக்கா ஒரு சிசு. முதல்ல அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நேர ஓடி போன. அந்த அஸ்திரம் போச்சு, உத்தர கர்ப்பத்துக்குள்ளேயே உள்ள புகுந்துருச்சு. அதை புடைக்கணும், சிந்த பண்ணணும். உத்தர அம்மா ஓடி போன. தெரியாது, டாக்டர் இருக்காளா, கார் இருக்கா, யுத்த ரங்கத்துல ஒன்றும் தெரியல, வேற யாரும் தெரியல. பகவானிட்ட ஓடி வந்தாலாம். திரௌமியம் மதியம் மதங்கம் சந்தானதீகம் குரு பாண்டவானாம். திரௌடி அஸ்திர துரோணாச்சாரிய கொள்ள திரௌடி யார அஸ்வத்தாமா. திரௌமியற்ற விஸ்ருஷ்ட நிலம் மதங்கம். அதனால எரிக்கக்கூடியதான என்னுடைய சரீரத்தை நீங்க தான் பார்க்கணும், காப்பாற்றணும். சந்தானதீகம் என்ன? இது ஒண்ணுதான் பின்னால பிராணனை விட்டதான கௌரவாளுக்கும்
கால விழுந்தாளா பகவான் பார்த்தார் இது கவலையே பரவாயில்ல என் பக்கத்துல வந்துட்டியோன்னு இன்னொன்னு ஒன்றும் பண்ணாதது அப்படின்னு என்ன முடியல அங்குட்ட மாத்திர பொருளா ஜோதிவா தூமகா அப்படின்னு அங்குட்ட மாத்திரமா அப்படியே அந்த உத்தர கர்ப்பத்துக்குள்ள போனாராம். போனதுமே அந்த குழந்தை அப்பொழுதுமே 6 மாசம் ஆயிடுது. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு அந்த திவ்யமான ஒரு ஜோதிஷத்தை கண்ணால பாக்குறது. அந்த அஸ்திரம் பின்னால வருது, பின்னால இவர் ஓடிட்டே இருக்கார், இவர் அந்த அஸ்திரம் ஓடுறது அந்த கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வருதான். பல ஆண்களுக்குள்ள பார்த்திருக்கலாம். இது மகாவிஷ்ணுவ சதங்கடம் பிரகிரீட குண்டலம் பபீடமஸ்திரம் பரதிருவேஷணம் சகாரவட்டல கோடி கௌசுபம் அப்படின்னு அந்த உருவத்தை சுத்த சுத்த பல ஆண்களுக்குள்ள பார்த்திருக்காங்க. அதனால அவருக்கு என்ன பேருன்னு பரீட்சித்துன்னு பேரு வச்சார். பரிதா ஈட்டிட்டவான் பிரபு. அவர் வயசுல இருக்கும் போதே நன்றாக பார்த்தார், ஆகையால் அவருக்கு பரீட்சித்துன்னு பேரு. அது மாதிரி பரீட்சை நீங்க பண்ணணும். அவர் விஷ்ணுவை பரீட்சை பண்ணி பார்த்தா மாதிரி நீங்க உபநிடத்தை பரீட்சை பண்ணணும். நீங்க உலகத்தை பரீட்சை பண்ணி உலகம்லாம் அசாரம்னு தெரிஞ்சுக்கணும். பரீட்சலோகான் கர்மதிதான். நித்தியமானது ஆத்மா, மற்றவைகள்லாம் பொய்யானது, உபயோகமற்றது. இப்படி இதுக்கு என்ன பேர்? நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்தியமானது ஆத்மா, மற்றதெல்லாம் அனித்தியம் அசாரம் அப்படிங்கிறது. அனித்தியம்னு ஞானம் வந்ததுனாலேயே நமக்கு வைராக்கியம் வரல. ஏன்னா அனித்தியமா இருக்கிற வரைக்கும் அனுபவத்தை பேசா இருக்கிறோம். இது டெம்பரரின்னா பரவாயில்லையா, அப்புறம் என்ன பண்ண போறேன். பார்க்கர் பேனா 1000 ரூபாய், இந்த ரீசல் போடக்கூடியதான பேனா 10 ரூபாய். இதை வாங்குறது பழைய நாள்ல அதான் வாங்குவா. இப்ப என்ன பண்றான்னு 10 ரூபாய் பேனா வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பப்ப டெய்லி போயிட்டே இருக்கு. இது 100 பேனா வாங்கலாம் முடியும், டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வாங்கலாம் முடியும், வெவ்வேறு டிசைன்ல வாங்கலாமோ. எது சார் பெட்டர்? ஒரு நாளைக்கு வாங்கி அது எங்க தொலைஞ்சு போயிட்டுன்னா கஷ்டம். இப்ப அனித்தியமான பொருள்ல நியாயமா வைராக்கியம் வரணும் நமக்கு. ஆனா வைராக்கியம் வரல. கல்கட்டால இருக்கிறவாள்லாம் அங்க பிராமணாலாம் என்னன்னா அங்க மீனை சாப்பிடுவாள். அது வெஜிடேரியன் வாழ். என்ன சார் இப்படி பண்றேன்? இல்ல அது வெஜிடேரியன், அது சமுத்திர புஷ்பம்னா புஷ்பம் மாதிரி அவளுக்கு விவகாரம் என்னடா சசல்யான் கண்டகான் யாவதாதாய தாவதாதே. அதுக்கு மேல முள் இருந்தது, ஏன்னா அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நீதியை சாப்பிடலாம். ஏங்க துக்கம் இருக்குங்கிறது சுகத்தை விட்டுருவாளா? துக்க கடப்பு இருக்கத்தான் இருக்கும். அதனால சுகத்தை விட முடியுமா? நம்ம ஆத்துல சமைச்சோம்னா பிச்சைக்காரன் அம்மா பிச்சைங்கிறான். அவருக்கு பிச்சை போட வேண்டியதா இருக்கு. போடாத போனா தர்மசாஸ்திரம் இருக்கிறது. போட்டா நமக்கு முடியல. என்ன பண்றது? சமைக்காதான் முடியுமா? என்ன பண்றது? சமைச்சு விட்டா கதை போயிட்டு சாப்பிடலாம். அப்படிதான் பண்ணிட்டு எலியெல்லாம் நம்ம பயிற்சியில பண்ணினோமையானால் அந்த எலியெல்லாம் எல்லாத்தையும் நாசம் பண்றது சார்ல. அதுக்காக பயிற்சியில பண்ணாம இருக்கடா. எலி மருந்து போடுறோம். அப்ப விவகாரம் என்ன? அனித்தியமா இருந்தால் வைராக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்றதற்கு நிர்பந்தம் இல்லை. அதனால இங்க அனித்தியம்னா என்ன அர்த்தம்? அசாரம். சொப்னத்துல ஒரு மனுஷனுக்கு ராஜாவா ஆனா காலம் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் காணப்படுறது. வஸ்துதா இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாரம் இல்லை. இன்னி அளவுக்கு இதுல பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிற ஒரு ஞானம் வரணும். இதான் நித்தியானித்திய வஸ்து விவேகம். இந்த நித்தியானித்திய வஸ்து விவேகம் இட் லீட்ஸ் டு வைராக்கியம். அதனால பரிச்சலோகான் கர்மதிதான் பிராமணோ நிர்வேதமாயார். நிப்பூர்வகமான விதி காத்தோட்ட வைராக்கியம்னு அர்த்தம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். கஷ்டப்பட்டு சிரமம்தான் மிச்சமே தவிர லாபம் இல்லை. பகவானுடைய திருவடி தான் சரணம் அப்படிங்கிற தீர்மானமான ஒரு வைராக்கியம். அதான் இக அமுத்திர அர்த்த பல நீராக. இக இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சுத்தங்களும் அமுத்திர தேவாதி லோகங்கள்ல ரம்பா ஊர்வசி நேரக்கா திலோத்தமா சிந்தாச்சி வெங்கடேஸ்வரா இப்படின்னு அந்த போகங்களும் காமதேனும் கம்பவிஷ்டம் எல்லாம் இதே மாதிரிதான். விவகாரம் முழுக்க நம்ம என்னமோ நினைக்கிறோமே தவிர நிஜமா அது
சம்பத். அதற்கு பிறகு தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிஷத்தே. தத்விஜானார்த்தம் அதை அறிவதன் பொருட்டு, அதை அறியணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இதுதான் முமுட்சுத்துவம். என்னது? இந்த நானும் இந்த உபனிஷத்தினால கிடைக்கிறது. ஆகையால் இந்த நானும் இருந்தால் வேதாந்தத்துல பிரவர்த்தி இருக்கும். இந்த நானும் இல்லாத போனால் வேதாத்தியம் பண்ணினாலும் ஒரு மீமாம்சா சாஸ்திரம் வாசித்திருந்தாலும் கொண்டு வராது. ஒருத்தர் சொன்ன சார், நானும் வேதாந்த வாசித்தேன் 10 வருஷம், எனக்கு நித்தியானித்தி வருஷம் வரலையேன்னா வந்தா போல எனக்கு தெரியலையே. ஏன்னா என் மேல காசு மேல ஆசை இருக்கு, மற்ற பொருள்ல ஆசை இருக்குன்னு. ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுட்டியோன்னு நீ போறோம் ஆசை பொழுது. ஏன்னா வாசிக்கிறதுக்கு முன்னால ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்க நல்ல வாசி புரிஞ்சுட்டதுல இது நிச்சயமா ஆயிடும். குவாலிபிகேஷன்ல எப்படி டோட்டலா குவாலிபிகேஷன் வந்ததுதான் இது ஸ்டார்ட்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் குவாலிபிகேஷன் வந்ததுமே இது ஸ்டார்டிங். ஆனா இந்த வேதாந்த சிரவணமே என்ன பண்றது, உங்களுக்கு அந்த குவாலிபிகேஷனை பரிபூர்ணமா கொடுத்து மாற்றத்தை கொடுக்கிறது. This is how you grow. உங்க வேதாந்தமான நிலைமை இந்த ஒரு சாஸ்திரம் தான் மனிதனை, அவனுடைய கேரக்டரை, சீலத்தை மாற்றக்கூடியதான சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம் பார்த்து, வியாக்கரண சாஸ்திரம் பார்த்து அகங்காரம் வரும். எவ்வளவுதான் நான் சொல்றேன் பார்த்தீங்களா அப்படின்னு வரும். வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சா நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிய வேண்டியது நிறைய இருக்கு. பகவானுடைய பாதத்தை முடிக்கணும், அவர் அனுகிரகத்தினால்தான் நமக்கு வரணும் அப்படிங்கிற சமமானது இந்த சாஸ்திரத்துல தான் வரும். ஆகையால் ஆரம்பம் கொஞ்சம் நித்தியானித்திய வஸ்து விவேகத்தோட ஆரம்பிச்சிருக்கான். இந்த சாஸ்திரம் முடிகிற பொழுது அவனுக்கு நிஜமாகவே பூர்ணமான விவேக வைராக்கியாதிகள் வரும். ஆகையால் எதற்கு பிறகுன்னு கேட்கணும்னா இந்த நாள் வந்த பிறகு புத்தகே நித்தியானித்திய வஸ்து விவேகா. நித்தியமான வஸ்து ஆத்மா தான், மற்றவைகள்லாம் அசாரமான வஸ்துக்கள். உலகத்துல பிரம்ம பதவியா இருக்கட்டும், கைலாசத்துக்கு போகட்டும், எல்லாம் இங்கேதான். சரீரம் சுரூபம் ததாவா களத்திரம். ரொம்ப அழகா மன்மதன் மாதிரி நான் இருக்கேன், என்ன லாபம்னு. ஒரு நாளைக்கு டிங்கி வருஷம் நேரம் நடக்க முடியாது, கிருஷ்ணாபுரம். ததாவா களத்திரம், ஆட்டுக்காரு என்னை விட ரொம்ப அழகா நம்ம மாதிரி இருக்காங்க கஷ்டம்னு. அவள சொல்லியம் எங்காத்துல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, நேரு அப்படியே பூரா போட்டதுனால நேரு பருவத்தை விட ஹைட்டுக்கு போகும்னு, என்ன லாபம்னு. துல்லியம் சித்திரம், என்னை பத்தி தேவலோகத்திலையும் விட்டுலோகத்திலையும் பேசிக்கிறாங்க. உமத்ததுனால என்ன லாபம், ஒண்ணும் இல்லை. குரோதம் பத்மே மனசே நலக்கணம். குருபக்தி இல்லைன்னா ததக்கிம் 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 ததக்கிம், இதெல்லாம் என்ன லாபம். ஆயால் உலகத்துல என்ன அடைஞ்சாலும் என்ன போனாலும் ஒன்றும் பிரயோஜனம், ஒரு நாளைக்கு இறங்கி வரணும், வேற வழி இல்லை. ஜெயவிஜயால் மகாவிஷ்ணு பக்கத்திலேயே பாடி கார்டா இருந்தா என்ன சாராச்சு, ஒரே ஒரு தனத்துஜாதான் இங்க வந்து அவ்வளவுதான். 3 ஜென்மம் இறங்கி வாழ்ந்தான். கேட்டு கேட்டார், 1000 ஜென்மாவா 3 ஜென்மா எது பெட்டர்னா சாய்ஸ் கொடுத்தார். 3ன்னு வந்து அந்த இடத்துக்கு போனாலே திரும்பி வரணும்னா என்ன லாபம் சொல்லுங்க, அடைஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இதனால உலகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்ல இந்த லோகமும் மேல் லோகங்களை இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்ல வைராக்கியம். வைராக்கியம்னு என்ன அர்த்தம், ராகரான ஆசை, டிசைர். அதுல டிசைர்லெஸ்னஸ், அதான் வைராக்கியம். ஒரு பொருளை பார்த்ததுமே அது வேணும் அது வேணும்னு மனசு அது கிட்ட ஓடுறது பார்த்தீங்களா, அது இல்லாம இருக்கிறது. அதனால அது ஹேட்ரட் இல்லை. வைராக்கியம்னு சொன்னா ஹேட்ரட் இல்லை, யாராவது கொண்டு வந்து அவன் மாதிரி வீட்டு அடிக்கிறது, அது இல்லை. வைராக்கியம் இருக்கா இருக்கட்டும், போச்சா போகட்டும். நீங்க அதோட பற்றுதல் இல்லாம இருக்கிற நிலைக்கு வைராக்கியம். அதான் டிஸ்பேஷன். பேஷன் அதுல டிஸ்பேஷன். இதெல்லாம் நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தமிழ்ல புரியாத விட சில இடத்துல நல்லா இருக்கு இன்னொரு பாஷை. அதே போல வைராக்கியம் வரணும். வைராக்கியத்தினால என்னாச்சு, தம தம மனத்தடக்கம், தம புலநடக்கம், தம தம உபரதி, எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்காம இருக்கிறது. திதிஷ்டா, கொஞ்சம் பொறுத்துக்கிறது. வரத்துக்கு முன்னாடி ஓன்னு அனுப்படாதுன்னு, துக்கம் வருதா கொஞ்சம் பொறுத்துக்கணும்.
பண்ணேன். எத்தனை விஷயம் நமக்கு புரியாம இருந்தது வாழ்க்கையில. இது வரைக்கும் புரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு சார். என்ன புரியலன்னு வேதாந்தம் புரியலன்னு கிளாஸுக்கு வந்து நிறுத்திவிட்டேன்னா அவ்வளவுதான். புரியாத வாழ்க்கையில் நிறைய இருக்கு. இது புரியாதனால்தான் இதுல வரணும். விவகாரம் இது புரியாது விவகாரம்னு துர்க்கம் பதத்தத் கவயோ வதந்தி. புரியாத தான் இதுக்கு வரணும். இங்க விவகாரம் அப்படி சித்தித்தா ஸ்ரத்தா சமாதானம் மனசுல கொஞ்சம் எல்லாத்தையும் பொருள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி வரணும். இதுக்கு மேல அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மூச்சுத்துவம் இருக்கணும். இதனாலதான் இது இருந்தால் வேதாந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி வரணும். நீங்க இருக்கிற அளவுக்கு பிரவர்த்தி இருக்கா சார்? இருக்கிறதுனால தான் வந்திருக்கா. எப்படி வந்தது? பல பிறவைகள்ல புண்ணியங்கள் பண்ணி சமேதம் வேதாந்த வசனேன பல பிறவைகள்ல வேதாத்தியனம் பண்ணி கர்மாக்களை பண்ணி எல்லாம் பண்ணி அதனுடைய பலத்தை எதிர்பாராமல் அப்படி பண்ணியிருக்கேன். அதனால்தான் இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. உச்சதே நித்யானித்ய வஸ்து விவேக இஹாமுத்ரார்த்த பல போக விராக சமதமாதி சாதன சம்பத்து. முதல்ல இருந்து சமதமான சாதன சம்பத்துன்னு படிச்சு அப்படியே இருக்கக்கூடாது. அப்புறம் ஆறு என்னன்னு ஆதிமா ஆறுன்னு சம தம உபரதி சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அவைகள் இருக்குமேயானால் பிராகபி கர்ம ஜிக்ஞாசாய பூர்வமீமாசா சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே பூர்வஞ்சா பிறகும் சக்கியத்தை பிரம்ம ஜிக்ஞாசிக்கும் ஞாபக அது இருந்தாலும் சரி இல்லாத போனாலும் சரி பிரம்ம ஜிக்ஞாசா வரலாம். அதுதான் சந்தேகம் இல்லை. வெறும்னா அறியணும்னு ஆசை மட்டும் இல்லை, அறியவும் முடியும். இவைகள் இல்லாத போனால் நிச்சயமா முடியாது. வேதாந்தத்துக்கு வராம இவைகள் ஏதோ 1% இருக்குன்னு அர்த்தம். அதாங்கிற சொல்லால் யதோக்த சாதன சம்பத்தி ஆனந்தரியம் உபதிஷ்யதே. யதோக்த சொன்னதான நான்கு. இந்த நான்கு என்ன? சாதன சதுர்த்தயம். இது மேல சாதன சதுர்த்தயம்ங்கிற பேரு. ஒவ்வொருக்கும் நாலு சொல்ல மாட்டேன். சாதன சதுர்த்தயம் சொன்னா இந்த நாள் எந்த நாள் சார்? நால்வர் தமிழ்ல சொல்லல மாணிக்க வாசகர் திருஞான தரக்கூடிய. அதே மாதிரி இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாலு என்ன? நித்யானித்ய வஸ்து விவேகம் இஹாமுத்ரார்த்த போக விராகம் சமதமாதி சாதன சம்பத்து முகூர்த்தம் காலமரங்களே நாலு இருக்கா நமக்கு பார்த்துக்கோம். ஆகையால் அசப்தேன அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என கூடியதான சூத்திரத்துல இருக்கிற அகாங்கிற சொல்லால் யதோக்த சாதன சம்பத்தி ஆனந்தர்யம் கீழ் சொல்லப்பட்டதான 4 சாதனங்களுடைய கூட்டம் அது முழுமையா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. முதல் பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அதா அதா பிரம்ம ஜிக்ஞாசா முதல் பதத்துக்கு அர்த்தமாயிடுது. அதான் என்ன அர்த்தம்? பிறகு. பிறகு என்ன? எதற்கு பிறகு? சாதன சதுர்த்தய சம்பத்திக்கு பிறகு. சாதன சதுர்த்தயம் என்னது? அந்த நாள் எது சார்? விவேகம் இஹாமுத்ரார்த்தம் சாதன சமதமாதி சாதன சம்பத்து முமுட்சுத்வம். முதல் பதத்துக்கு அர்த்தம் சொல்லியது. அதா ஆகையால். அதகான்னு என்ன அர்த்தம்? ஆகையால் அசப்தா ஹேத்வர்த்தா. இது இருக்கோ இல்லையோ அதனால என்ன? இது இருந்தா என்ன? அப்பா வேதங்கள்ல பாத்தீங்கன்னா சில சமயத்துல என்ன சொல்றது? அபாம சோம அமிர்தமா பகூமா நாங்க சோமரசத்தை குடித்தோம். அபாம சோமம் சோமரசத்தை குடித்தோம். தியாகம் பண்ணினோம். சோமயாகி ஆயிட்டோம். சோமரசத்து குடித்தோம். அமிர்தா பூமா நாங்க அமிர்தாளா ஆயிட்டோம். அப்படின்னு அத்தையம் அவை சாதுர்மாஸ்ய யாஜின சுகம் பவதி. சாதுர்மாஸ்யம்னு ஒரு யாகம் பண்ணினா இந்த சாதுர்மாசிய யாகம் பண்ணினா எவ்வளவு சுகம் வருது? அத்தையம் அவை பலம் பவதி. அப்படி வந்து சாஸ்வதமான ஒரு சுகம் சொற்களோட்டம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்க. ஆகையால் ஏன் வேதாந்தம் இதுவே நான் உபயோகிக்கிறோமா என்ன? எங்களுக்கு
இவருதான் ஆல்ரெடி வந்தாச்சு. நிச்சயமான சாஸ்வதமான ஒரு போகம் இருக்கு, அழியாதான போகம், அமிர்தா பூமா அப்படி இருக்கக்கூடியதான எங்களுக்கு இது வேண்டியதில்லையே அப்படின்னு சில வேத பாகங்கள் சொல்றது. அதே மாதிரியே இன்னொரு வேத பாகம் சொல்லியிருக்கு, அப்படி இல்லப்பா, நிச்சயமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது, அழியாதது ஒண்ணுதான் பிரம்மம், மற்றதெல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு சொல்றது. இதுல எதை ஒத்துக்கிறது எதை விடுறது இப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்ப சொல்றது எதை ஒத்துக்கிறது எதை விடுறதுன்னு இல்ல, ஒத்துக்கிறதுக்கு நான் சொல்றேன், யுக்தி சொல்றேன். நான் என்ன யுக்தி நீங்க சொல்ல போறேன்? ஒண்ணும் இல்ல, உங்க வேதமே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தத்யகாய கர்மதிதோ லோகா ஸ்ரீயதே ஏவமேவ அமுத்ர புண்ணியதிதோ லோகா ஸ்ரீயதே. இந்த லோகத்துல பாருங்க, நாங்க சம்பாதித்து சேர்த்து வச்சதான காசெல்லாம் ஒரு நாளைக்கு அழியறதா இல்லையா? எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், உத்தியோகத்துக்கு போனதுல இருந்து வரிசையா லிஸ்ட் எழுதியிருந்தேன்னா எவ்வளவு காசு வந்துருக்கும். இன்னைக்கு என்ன சார் ரிட்டையர் ஆகிறதுல என்ன இருக்குன்னா, எட்டு அக்கௌண்ட் அன்னைக்கு ஒர்க் பண்ணது அதே பேங்க்ல இருக்குட்டான். ஒழுக்க எதிராது ஒன்றும் சேர்த்து வைக்கல, போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. கங்கா பிரவாகமா இருக்கு நம்ம வாழ்க்கை. அங்க போய் உட்கார்ந்து என்ன கேட்டல, தினம் போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு விவகாரம் முழுக்க. அதேதான் தாயும் கங்கான் தான். அதே கங்கையா நீங்க பார்த்த கங்கை ஒரு வருஷத்துக்கு முன்னால போயிடுதாங்க, இப்படி ஏதோ வந்துட்டு போயிட்டே இருக்கு, ஏதோ ஒன்றும் தனிச்சு நிக்கலையே. அதனால என்ன தெரியுது, வாழ்க்கையில நம்ம எதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு அழியிறது. எதை சம்பாதிச்சாலும் சரி அழிச்சுதான் போறது. என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கேன், தத்த பூர்ண மாசம் யாகம் பண்ணியிருக்கேன், சாதுர் மாசம் பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் பண்ணியிருக்கேன், ரைட் பண்ணினேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஒரு நாளைக்கு பறந்து போயிடுது. சொர்க்கலோகத்துக்கு போனேன் சார், 10,000 வருஷம் இங்க இருந்தான், 10,000 வருஷம் 10 நிமிஷத்துல ஆயிடுச்சு இவனுக்கு. என்ன பண்றது? துக்கம்னா அப்படித்தான். கிளாஸ் ஆரம்பிச்சது அதுக்குள்ள முடிச்சுட்டு இல்லைன்னு, ஏன் 1 hour ஆயிடுச்சுன்னு இன்ட்ரெஸ்டா இருந்தா போறதுனால கரியா இருக்கு, ஆட்டி ஆட்டி பாக்குறேன் போறதா இல்லையான்னு. ஏன் டைம் கான்செப்ட் வந்து உங்க மைண்ட் வேகமா போச்சுன்னா சுலபம் ஆயிடும். சொர்க்கலோகத்துல போனா 10 நிமிஷம் தான் வந்தா போனா 10,000 வருஷம் ஆயிடுச்சுங்கிறான். அங்கே நம்ம மாதிரி இல்லை, அங்கே ஐஸ் பாடி, உமக்கு சரீரம் இருக்க சூழ சரீரம் ஐஸ்னால செய்யப்பட்டது. அவர் நோட்டீஸ் அனுப்புற அடுத்த வாரம் போகணும்னு, இறங்கி போகணும்னு. அதை பார்த்ததுமே ஊருக ஆரம்பிச்சிருக்குன்னு. இங்கே அப்படித்தான் மனசுல கவலை வந்த வியாதி சரீரத்துக்கு வருது. முதல்ல எங்க தாக்குறது? ஆவி இதயத்துல தாக்குறது, அது சரீரத்துக்கு மாறுறது. சரீரம் அனுசரிச்சு வரே எல்லாம் உபநிடத்து சொல்றதுன்னு. அது என்னது? பிபி ஜாஸ்தியாகுது, அது ஏதோ ஜாஸ்தியாகுது, விவகாரம் இல்லை, ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது, அவ்வளவுதான் உடம்புல டெம்பரேச்சர் வருது, அப்படியே ஊட்டி போயிடுறது. அங்கிருந்து மேகத்துல மேகம் ஊசா பிரம்மவதி அப்புறம் ஊசா வேகவதி தஜ்ஜதாய வசதி தஜ்ஜதாய சிரமாட்டாயிந்தே பூமியில வந்து விழுந்துட்டான் சார். இவ்வளவு யாரும் பண்ணினேன்னா மறுபடியும் வந்து பண்ணுவோம்ட்டான், வழி இல்லை. யார் யார் என்ன உயர்ந்ததான கர்மாவை பண்ணின போதிலும் அந்த கர்மாவனுடைய பலமானது அழியக்கூடியதான். இந்த லோகத்துல பண்ணின கர்மா மாதிரி இந்த லோகத்துல காசு சம்பாதித்தேன், எவ்வளவோ பண்ணியிருக்கேன், கடைசியில ஏதாவது முடிஞ்சதா போயிடு. பழைய நாள் எல்லாம் 100 வேலி இருந்தது சார், 4 புள்ள. அடுத்த ஜெனரேஷனுக்கு 25 வேலி தான். அவன் சம்பாதிக்க போன அவனுக்கு 4 புள்ள 6 வேலி. அதுக்கப்புறம் ஸ்மால் ஆஃப் தி ஃபார்மர் ரொம்ப கஷ்டம், விவகாரம் முழுக்க ஒண்ணும் இல்லாம ஒதுங்கி போயிடுச்சு. என்ன பண்றது? இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்று இருக்கான், அதுக்கு மேல காசு வந்ததுன்னா காசு சேரும், அது கீழே இருந்ததுன்னா இருக்கிறது போயிடும். அந்த பாயிண்ட் என்ன தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல. அது மாதிரி லோகத்துல எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் போயிடும். அதே மாதிரி எத்தனை 100 யாகங்கள் பண்ணுங்க, 1000 யாகங்கள் பண்ணுங்க, இந்திர பதவி அடையுங்க, ஒரு நாளைக்கு போக வேண்டியதான். ஆகையால் வேதமே பிரம்மந்தான் சாஸ்வதம்னு சொல்ல காரணத்தினால்
சம்பத்தியனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா. பிரம்ம ஜிக்யாசா தான் இருக்கு சூத்திரத்துல. கர்த்தவ்யான பாட்டிக்காரன் சேர்த்துருக்க. அதனால கர்த்தவ்யாங்கிறது பாட்டிக்காரனை சேர்த்துருக்க. ஆத்மாவாவே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதித்தவியான்னு இருக்கு. அதான் கர்த்தவ்யான்னு பாட்டிக்காரன் சேர்த்துருக்கார். அதனால அப்படித்தான் அர்த்தம் சொல்லணும். பிரம்ம ஜிக்யாசை விசாரத்தை பண்ணணும் அப்படின்னு பச்சபாத்திகாச்சாரியர் சொல்லிட்டார். காமதிகாரன் சொல்ற பிரம்ம ஜிக்யாசா பவதி. இந்த 4 இருந்தா குவாலிபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரான் சார். நீங்க அவரை கூட்டு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஒரு பிரம்மசூத்திர பாக்கியம் நடக்கிறது, வாங்கோ வாங்கோ, ஒரு அட்வைஸ்மெண்ட் வேண்டாம். யாருக்கு நிஜமாக புண்ணியம் இருக்கோ, யாருக்கு பகவத் அனுகிரகம் இருக்கோ, யார் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கட்ட வேண்டியதான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அவ ஆட்டோமேட்டிக்கா வர. நீங்க இன்னும் ரொம்ப நல்ல காரண ஒரு நாள் வந்து எழுதி போயிட்டே இருப்பான், அதுக்கு வரவே மாட்டான். அதுல அப்படின்னு வாமதிகாரதேவியும் விவகாரம் என்ன? சாதன சம்பத்தௌ சத்யாம் பிரம்ம ஜிக்யாசா பவதின்ட்டார் பாமதிகாரர். சாதன சம்பத்தியனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யான்ட்டார் பச்சவாதிகாச்சாரர். ஏன் சார் இப்படி சொல்றேன்? இந்த சூத்திரத்துக்கு விடை வாக்கியம் என்ன தெரியும்னா, ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. அந்த ஸ்ருதியில திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாஸ்தவ்யான்னு கர்த்தவ்யா அப்படின்னு சேர்த்துக்கணும். பாட்டிகாரரும் சேர்த்துருக்கார். இது பெரிய சப்ஜெக்ட். வியாக்கியானங்கள் வாசிக்கிற காலத்துல அப்ப பார்ப்போம். விவகாரம் 2 பெரிய இடம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அத்தா பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா. 2வது அத்தகாங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. அதா பிறகு எதற்கு பிறகு சாதன சம்பத்திக்கு பிறகு. அந்த சாதன சம்பத்தி என்ன? முன்னாள் சொல்றதான 4 நித்தியானித்திய வஸ்து வேகம் யாவத்திராகம் சமதமான சாதன சம்பத்து மூஷுத்வம். அதா ஆகையால் வேதமே பிரம்மஜானத்தினால்தான் நித்தியமான மோட்சம். கர்மாக்களை என்ன பண்ணினாலும் மறுபடியும் ஒரு நாளைக்கு திரும்பி வர வேண்டியதுன்னு சொல்றது. ஆகையால் இதுதான் நித்தியம் சாஸ்திரம். ஆகையால் பிரம்ம ஜிக்யாசா பண்ணணும். அதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னா, அதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சா? சூத்திரத்துல 3வது பதம் என்ன சார்? பிரம்ம ஜிக்யாசா. பிரம்மணோ ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசா. அதை ஆரம்பிக்கப்பட. இப்படி சூத்திரத்துல ஒவ்வொரு பதமும் அந்த பதத்தை அணைச்சு அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு நம்ம மனசுல இதயத்துல நின்று போயிடணும். வேற எங்கேயும் ஓடப்படாது. அதை நொற்று பண்ணணும், இதை நொற்று பண்ணணும் ஒன்றும் கிடையாது. அப்படியே மனசுல இருந்து சாஸ்வதமான அந்த தத்துவத்தை மனசுல புரிஞ்சுட்டு பிரம்மமா பிரயோகவை தற்பரமம் பிரம்மவேட பிரம்மைவ பவதி. அப்படி பிரம்மஸ்வரூபத்தை அடையக்கூடியதான மிக சிறந்த சாதனமாக இந்த பிரம்மசூத்திரம் வந்திருக்க. இதனுடைய மேல் பாகம் நாளைக்கு அஷ்டமி. ஆகையால் நாளைக்கு கிளாஸ் இல்ல, நாளன்னைக்கு காலமே 8:06 சந்தோஷம் பரணா.